அரோரா, நீங்க தான் முதல் ஃபைனல் டு ஃபினாலே கார்டு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 4வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே சாட்டர்டே தான் 4 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. சண்டேவும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியும் இன்னைக்கு ப்ரோமோல இது வரும்னு நான் நினைச்சேன். என்ன செகண்ட் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோலயே வந்துடும் நினைச்சேன். ஃபோர்த் ப்ரோமோல விட்டுருக்காங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க. டிக்கெட் டு ஃபினாலே வந்து அரோரா தான் ஜெயிச்சாங்கல்ல. அந்த டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்டை தரதுக்காக விஜய் சேதுபதியை வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. என்ன நடந்தது அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், துஷார் என்ன யோசிச்சுட்டு இருப்பான். அடி பாவி, என்னை கேமே விளையாட விடாம என்ன அனுப்பி வச்சுட்டு இப்போ நீ டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் போய் அதை ஜெயிக்கவும் செஞ்சுட்டியே அப்படின்ற மாதிரி தான் நீ யோசிச்சிருப்பான். சரி, பிக் பாஸ் என்ன தெரியுமா சொல்றாரு, அரோரா நீங்க தான் வந்து இந்த சீசன் 9ஓட ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபைனலிஸ்டா மொத்தம் 5 பேரை வச்சிருப்பாங்க. கடைசி வாரத்தில் 5 பேரை வச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தங்களா இவங்க இப்பயே சீட்டை போட்டு வச்சிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அங்க ஒரு ஸ்டேஜ் மாதிரி அமைச்சிருக்காருங்க. அந்த ஸ்டேஜ் அமைச்ச இடத்துல தான் டிடிஎஃப் அந்த கார்டை வச்சிருக்காரு. அரோரா நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் தான் உங்களோட கார்டு இருக்கு, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்கீங்க, நீங்க வந்து அந்த கார்டை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. என்ன விஜய் சேதுபதியை கூப்பிடலன்ற மாதிரி நமக்கு இருக்கு. அரோராவும் கார்டை எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப பிக் பாஸ் இருக்கார்ல, அரோரா ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டாரு. நடக்க ஆரம்பிச்சு அவங்களும் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்க கதவை ஓபன் பண்றாங்க. ஆக்சுவலா வீட்டில் இருக்கவங்க ஏற்கனவே கெஸ் பண்ணியிருப்பாங்க, அங்க ஒரு கதவு மாதிரி இருக்கு, கண்டிப்பா அது வழியா விஜய் சேதுபதி வர வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து சாதாரண கதவு வழியா கமல்லாம் இருக்கும் போது சாதாரண கதவு வழியா வருவாரு. போன வாட்டி விஜய் சேதுபதியும் சாதாரண கதவு வழியா தானே வந்தாரு. ஆனா இந்த வாட்டி இங்கிருந்து படிக்கட் கொடுத்துருக்காங்க, அந்த சைட்ல இருந்தும் அதே மாதிரி படிக்கட் கொடுத்து அங்க ஒரு டோரை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி அந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. எல்லாருமே பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி இருக்கார்ல, அந்த டிக்கெட் எடுத்து இவங்க கிட்ட தந்து சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்து லவ் யூன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை தாங்க இந்த ப்ரோமோல காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அரோராவோட கேம்லாம் வந்து முதல் 40 நாள் எதுவுமே இல்லை, நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அதுக்கப்புறம் அரோராவோட 40 நாள் கேம்ல நிறைய இருக்கு, சொல்ற மாதிரி நிறைய இருக்கு. உண்மையாலே வந்து அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். முதல்ல சோம்பேறி மாதிரி இருந்தாங்க. விஜய் சேதுபதியே நிறைய சொல்லியிருக்காரு, அரோரா துஷாருக்கெல்லாம் ஏசிலாம் கரெக்டா இருக்காப்பா, ஏன்னா உங்ககிட்ட சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை, கேட்கறதுக்கு வேற எதுவும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு 2 பேருமே ரொம்ப புவரா பர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு துஷாருக்கு இன்னும் ஒரு வாரம் வாய்ப்பு கிடைச்சிருந்தா அவங்க கூட ரொம்ப தூரம் வந்திருப்பாங்க. ஏன்னா நல்லா பாருங்க, துஷார் போறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி திவ்யா கிட்ட சண்டைலாம் போட்டான், கொஞ்சம் எதிர்த்துலாம் பேசினா கரெக்டா பண்ணான். அவனுக்கு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்ததுன்னா நிச்சயமா அவன் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி துஷாரோட கேமு நாசமா போனதுக்கு அரோரா தான் காரணம். கமருதீன் கரெக்டா தான் சொன்னான், என்னன்னா விஜய் சேதுபதி அதெல்லாம் பேசக்கூடாது, அவர் வெளியே போனதுக்கும் அரோராக்கும் காரணம் சம்பந்தம் இல்லை, காரணம் இல்லைன்ற மாதிரி சொன்னாரு. ஆனா உண்மை அதுதான். அரோரா பண்ண விஷயத்தினால தான் அவன் கேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் கேம் விளாடணுன்ற எண்ணத்துல வந்தான். அவன் அப்படியே லவ் ஆங்கிள் கொண்டு போய் அந்த ஒரு கேமையே அவன் சொதப்பிட்டான். அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே வரதுக்குள்ள அவன் கேம் முடிஞ்சு போயிருச்சு. அதே மாதிரி பிரவீன் ராஜும் நல்ல கேமர் தான், அவர்லாம் வெளியே போயிட்டாரு. நீங்க இதுல லக்கில் ரொம்ப வாரம் தப்பிச்சது யார் யார் தெரியுமா? அரோராலாம் ஸ்டார்டிங்கே போக வேண்டியது அப்படியே தப்பிச்சு வந்தாங்க. அதே மாதிரி ரம்யா ரொம்ப நாள் தப்பிச்சு வந்தாங்க. எஃப்ஜேவும் தப்பிச்சு வந்தான், கனியும் தப்பிச்சு வந்தாங்க. ஸோ அதான் இப்போ வந்து இவங்க தான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. இப்போ 2 பேர் தான், திவ்யாக்கும் 2 பேருக்கு தான் போட்டின்ற மாதிரி திவ்யாக்கும் கானா வினோத்துக்கும் தான் போட்டி. அதில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? நீங்க யாரை ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. திவ்யாவா இல்ல கானா வினோத்தா? திவ்யா ஜெயிக்கணும்னா ஏன் திவ்யா ஜெயிக்கணும், கானா வினோத் ஜெயிக்கணும்னா ஏன் கானா வினோத் ஜெயிக்கணும்னு உங்க சைட்ல இருக்க காரணத்தையும் சொல்லுங்க. நானுமே படிச்சதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.